இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 9வது வசனம். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எல்லோருமே கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறோம். அதன் விளைவாக மனச்சோர்வடைகிறோம். ஆனால் மனச்சோர்வு நமக்குள் தங்கிவிடும்படி நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நம் மூலமாக தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதற்கு இந்த மனச்சோர்வு ஒரு தடையாயிடக்கூடாது. இன்றைய வேத வசனத்தில் ஒரு மனிதனுடைய கண்களில் இருந்து ஒரு எதிர்பார்ப்பை பவுலால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. பவுல் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போது தாயின் வயிற்றில் இருந்தே சப்பானியா பிறந்த ஒருவன் அதை கேட்டுட்ருக்கிறான். அவனை தான் பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் அப்படின்னு பயங்கர சத்தமாக சொல்லுகிறான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. பவுலால் அந்த மனுஷனுடைய கண்களில் இருந்த விசுவாசத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி உங்களுடைய விசுவாசத்தை யாராலே அது கண்டுபிடிக்க முடியுமா? புதிய உயரத்துக்கு நீங்கள் செல்வீங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருக்கிறத மற்றவங்க பார்க்க முடியுமா? அது நடக்க போகுது அப்படிங்கிற சிந்தை உங்களுக்குள்ளே இருக்குதா? அது நடக்க போகுது என்ற மனநிலையோடு நீங்கள் பேசுகிறீங்களா? அது நடக்க போகுது அப்படிங்கிற மனநிலையோடு நீங்கள் செயல்படுறீங்களா? அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் சுகமடைவீங்க, விடுதலையாவீங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருக்கணும். தேவன் நிச்சயமாக உங்களை புதிய உயரத்துக்கு எடுத்துகிட்டு போவாருங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருக்கும்போது தான் அது உங்களுடைய செய்கையிலையும் நீங்கள் பேசுகிற பேச்சிலையும் வெளிப்படும். உங்களுடைய விசுவாசத்தை உங்கள் பேச்சிலையும் உங்கள் செயல்கள்லையும் உங்கள் எதிர்பார்ப்பிலும் பார்க்கும்போது அதுதான் தேவனுடைய கவனத்தை ஈர்த்து உங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வைக்கும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வாஞ்சைகளையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரணங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கும்போது இப்பொழுதே அந்த பிள்ளைகளுக்கு பதில் கிடைக்கிறதுமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும்ப்பா. ஆமேன். எங்களைப்பா நீங்கள் விசுவாசத்தில் நடக்க செஞ்சுருக்கிறீங்க ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமை சாத்தியமில்லாததையும் சாத்தியமானதாக மாற்றும்பா. அது சரியான வழிவாய்ப்புகளை எங்களுக்கு உண்டாக்கும்பா. ஏராளமான தயவை அது எங்கள் வாழ்க்கையில் பெருமழையாய் பெய்ய செய்கிறதுப்பா. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வீங்கிற எதிர்பார்ப்போடு நாங்கள் வாழ்கிறோம். நீங்கள் அதை நிச்சயமாக செய்வீங்கிறத நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை தேவன் உங்களுக்காக செய்ய போகும் காரியத்தின் மேலே வைங்க. அவர் உங்களுக்காக ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறாருங்கிறத விசுவாசிங்க. அந்த விசுவாசம் உங்கள் இருதயத்தில் எண்ணமாகணும். உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையில் வெளிப்படணும். நீங்கள் செய்கிற செய்கைகளில் வெளிப்படணும். உங்களால் தேவன் ஈர்க்கப்படுவார். என் பிள்ளை எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறான், என் மேலே எவ்வளவு விசுவாசத்தோடு இருக்கிறாங்கிறத தேவன் உங்களுக்கு அற்புதமாக வெளிப்படுத்துவார். இங்கே பவுல் அந்த விசுவாசத்தை பார்த்த உடனே, கண்கள் அந்த நம்பிக்கையை பார்த்த உடனே எழுந்திருச்சு நடன்னு சொல்லும்போது அவன் துள்ளி குதித்து நடக்கிறான். பிறவிலிருந்தே நடக்கவே முடியாத, நடந்திருக்கவே செய்யாத ஒரு சப்பானி அவன். இதுவரைக்கும் நடக்கவே செய்யாத ஒருத்தன்
பவுலுடைய பிரசங்கத்தை கேட்கும்போது நம்மளாலையும் நடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அந்த கண்களில் தெரிஞ்சிச்சு. அதைத்தான் பவுல் கண்டுபிடிக்கிறான். இன்றைக்கு கூட இதை கேட்டுட்ருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய கண்கள்லையும் உங்கள் வாழ்க்கையில் சாத்தியமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் நிச்சயமாக தேவனால் சாத்தியமாகுங்கிறத நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் எத்தனையோ பிரசங்கங்கள் கேட்குறீங்க, எவ்வளவோ வேதத்தில் உள்ள அற்புதங்களை தியானிக்கிறீங்க. அதை எல்லாவற்றையும் செய்த அதே தேவன் தான் இன்றைக்கு உங்கள் கூடயும் என் கூடயும் இருக்கிறாரு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு தேவையை மட்டும் அவரால் நிறைவேற்ற முடியாதுன்னு எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு இது நடக்காதுன்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை நீங்கள் மாற்றுங்க. தேவன் உங்களை எவ்வளவு நேசிக்காருங்கிறத புரிந்துக்கோங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறாருங்கிறத புரிஞ்சு நன்றி சொல்லுங்கள். இனிமேலும் உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் தயாராக இருக்கிறாரு. ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறாருங்கிறது மாத்திரம்தான் நிச்சயமான உண்மை. அவர் உங்களுக்காக யுத்தங்கள் செய்ய தயாராக இருக்கிறாரு. உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க தயாராக இருக்கிறாரு. அவர் உங்களுக்காக செய்யும்போது நீங்கள் உங்களுடைய சொல்லில் உங்களுடைய செயலில் விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க. என் தேவன் எனக்காக இருக்கிறாரு, அவர் எனக்காக இந்த காரியங்களை செய்வார். நான் எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு நன்மையை, என்னுடைய கடன்கள் அடைக்கப்படணும், என்னுடைய நோய் நீங்களாக்கப்படணும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்க்கப்படணும், என்னுடைய பிள்ளைகள் நல்வாழ்வு பெறணும், என்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு கிடைக்கணும், நல்ல வீடு வாங்கணும், கோர்ட்டில் நடக்கிற கேஸில் என் பக்கமாக தீர்ப்பு வரணும், பிரிந்து போன கணவன் என்னை தேடி வரணும், மனைவி என்கிட்ட வரணும், இன்னும் எத்தனையோ தேவைகள், மன நிலைமையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னும் ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள்னால பைத்தியம் பிடிக்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், இவங்க எல்லாரும் அவங்களுடைய இருதயத்தில் இன்றைக்கு தேவன் எவ்வளவு பெரிய வல்லவர், எவ்வளவு அன்பானவர், இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் தியானிச்சிங்க அப்படின்னா உங்கள் கண்களில் விசுவாசம் வெளியில் தெரியும்படிக்கு உங்களுடைய செய்கைகளும் நீங்கள் பேசுகிற பேச்சும் இருக்கணும். உங்கள் கண்ணை பார்க்கும்போது அதில் விசுவாசம் தெரியணும். நீங்கள் சோர்ந்து போய் இருக்கும்போது இந்த விசுவாசம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய சோர்வு உங்களுடைய வார்த்தைகளை மாற்றிடுது, உங்களுடைய செய்கைகளை மாற்றிடுது. அப்போது தேவனால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களை உற்சாகப்படுத்துகிறாரு. ஏன்னா அவர் உங்களுக்கு அற்புதங்கள் செய்ய காத்துட்ருக்கிறாரு. நீங்கள் உங்கள் விசுவாசத்தை மாத்திரம் உங்களுடைய செயல்கள்லையும் உங்களுடைய பேச்சிலையும் காட்டுனீங்க அப்படின்னா அவர் இப்போவே உங்கள் அற்புதங்களை செய்ய தயாராக இருக்கிறாரு. அவர் உங்களை நேசிக்கிறாரு. உங்களுக்குள்ள அவர் பிழைத்திருக்கிறாரு. இதை கேட்டுட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இனி நீங்கள் வாழ்வதில்லை, உங்களுக்குள்ள கிறிஸ்துவே வாழ்கிறாரு. உங்களுக்குள்ள அவரே பிழைத்திருக்கிறாரு. ஆமென். உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளும் இப்பொழுதே மாறுகிறது. நீங்கள் இப்போவே ஒரு வித்தியாசத்தை ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா உங்கள் விசுவாசம் இப்பொழுது உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே உங்கள் விசுவாசத்தை துவக்கி இருக்கிறாரு. அவரே உங்களுக்கு நன்மைகளை செய்து முடிக்க போகிறாரு. ஆமென். உங்களுடைய உடல் நல பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து இன்றைக்கு ஒரு தீர்வை தருகிறாரு. ஆமென். உங்களை ஏளனமாக பேசின அத்தனை கண்களுக்கு முன்னாடியும் உங்களை உயர்த்தி வைக்க போகிறாரு. உங்களுடைய வாழ வயதில் இருந்த அதே பலத்தை இப்போ திரும்ப தருகிறாரு. ஏன் அப்படின்னா நீங்கள் பாக்கியவன்களாக இருக்கீங்க, பாக்கியவதியாக இருக்கிறீங்க. தேவனுக்கு காத்திருக்கிற நீங்கள் எப்போவுமே ஒரு பாக்கியவதி. ஆமென். இன்றைக்கு அவருக்கு காத்துக்கிட்டு இருந்ததுனால கழுகுகளை போல செட்டைகளை அடித்து நீங்கள் பலம் கொண்டு எழும்ப போகிறீங்க. பனையை போல் செழிக்க போகிறீங்க. கேதுரு மரத்தை போல் உயர்ந்து வளர போகிறீங்க. தேவன் காண்டா மிருகத்துக்கு ஒப்பான பலத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. அவருடைய பலத்தையும் அவருடைய சத்துவத்தையும் உங்களுக்கு தருகிறாரு. அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாகி இருக்கிறீங்க.
சுகமானீங்க அப்படின்னு தான் வேதத்தில் போடப்பட்டிருக்குது. உங்களுடைய வியாதி படுக்கையை அவர் மாற்றி போட்டிருக்கிறாரு. ஆமென். மரித்தோரிலிருந்து கிறிஸ்துவை எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள்ளும் வாசம் செய்கிறதுனால உங்கள் உறுப்புகளில் சாவுக்கேதுவான அத்தனை உறுப்புகள்லையும் சாவாமையை பேசுகிறோம், ஜீவனை பேசுகிறோம். ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. இன்றைக்கு உங்களுக்காக இயேசு கிறிஸ்து வந்தாருங்கிறது உண்மை அப்படின்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை பலவீனங்களும் மாற்றப்பட்டு அவருடைய பலம் பூரணமாக இப்பொழுதே விளங்கும். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த பிள்ளைகளுடைய அப்பா இன்றைய இரவு தூக்கத்தை உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. நீங்கள் அப்பா நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா, சுகமான நித்திரையை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவ சாவ நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தருங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.